கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கடந்த போன வாரத்திலே ஸ்தோத்திரம், நான் ஒரு கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்திகளை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், கடந்த வாரம் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்தோம். ஸ்தோத்திரம், இன்றைக்கும் அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் கர்த்தர் என்னை நடத்தினார். அதில் தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப கொண்டு வருகிறார். எனவே கண்டிப்பாக இந்த மாதம் முடியும் பொழுது இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை என்ன பண்ணுங்க, செவை பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை, இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் கர்த்தருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பார்கள். அல்லேலூயா. ஸோ மாம்சமான யாவரும், இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய இனபன ஜந்துக்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் நமக்குள்ள கர்த்தர் செய்கிற, நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் நமக்குள்ள கர்த்தர் செய்கிற அந்த மகிமையை, அல்லேலூயா, கர்த்தருடைய அந்த கிருபையை, கர்த்தருடைய மகிமையை அவர்கள் காணணும். அப்படின்னா நமக்குள்ள இந்த 4 விஷயங்கள் சரியாகணும். அப்போதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். கர்த்தர் செயல்படுறதுக்கான ஒரு வழியை நம்ம அமைச்சு கொடுப்போம். எப்பொழுதுமே ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். நான் சொல்கிற எதுவுமே புரியுது? அல்லேலூயா. நம்ம சும்மா அப்படி பொம்மை மாதிரி இருந்தால் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கொண்டு ஒன்றுமே பண்ண மாட்டார். நம்ம சோம்பலாக இருந்தால் நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, நான் அப்படி பொம்மை மாதிரி உட்காந்துருப்பேன், ஆண்டவர் என்ன ரோபோவை இயக்குங்க. பார்த்தீங்களா, இப்போ ரோபோட்லாம் இங்கே ஒரு ரிமோட் வச்சுருப்பான், அப்படி திருக்குவான், அது அப்படி இப்படி அசையும். அந்த மாதிரி ஒரு பொம்மை கார் மாதிரி ஒரு ரோபோ மாதிரி ஆண்டவர் என்னை இயக்கணும்னு நம்ம நினச்சா அது நடக்காது. ஆவிக்குரிய லைஃப்பில் நம்ம அதுக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அதான் யோவான் சொல்கிறார், 400 வருஷம் அமைதியாக இருந்த 400 வருஷம் அமைதி, மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் ஆண்டவர் யார்கிட்டையும் பேசலை. 400 இயர்ஸ் அமைதியாக இருக்கிறார். திடீர்னு வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம். யோவான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு, அவர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்கணுன்னா அவருக்கு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. அவருக்கு எதை ஏற்படுத்தி கொடுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்படி ஒவ்வொன்றா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் செயல்பட ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இவங்க அதற்கு வழியே கொடுக்கலை. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இவர்களை குறித்து விரக்தியாகி இவர்களை 2-3 வாட்டி இவர்களை அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்தோம். 2-3 வாட்டியாக நியாயாதிபதி புஸ்தகத்திலலாம் ஃபுல்லாக ஆண்டவர் அடிமைத்தனத்துக்கு தான் இவங்களை ஒப்பு கொடுக்குறார். அப்படியாவது இவங்க மனம் திருந்துவாங்கன்னு. ஆனால் கொஞ்ச நாள் சரியாக இருப்பாங்க, மறுபடியும் அதை பழைய பாவங்களுக்குள்ளே போயிடுவாங்க. இவர்கள் நிரந்தரமாக ஸ்டெடியாக கர்த்தருக்கு தங்கள் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் யோவான் ஸ்தானகன் எழும்பி பிரசங்கம் பண்ணுறார். முதல் பிரசங்கம், கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணி கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, அவருடைய மகிமையை உங்களுக்குள்ளே கொண்டு வர, அந்த ரட்சிப்போ அந்த மகிமை மற்றவங்க பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் வாழ்க்கையும் அவருக்கு நேராக்குங்க, அவருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க, அவருக்கு செவ்வையாக்கி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் சரியில்லை. யூதர்கள் அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. நம்மளை யார் ஆண்டு கொண்டு இருக்கா? ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த ரோமர்கள் மாறிட்டா சரியாயிரும்.
இல்லை அசிரியா இவ்வளோ நாள் நம்மளை இப்போ அடிமைத்தனத்தில் வச்சுருந்தான், அவன் அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். அசிரியா வந்து நிறைய புறஜாதிகளை கொண்டு நம்ம தேசத்தில் விட்டுட்டான், அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். பாபிலோன் அப்படி பண்ண, அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். ஒவ்வொருத்தரையாக இவங்க ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். யோவான் சொன்னார், அவங்கெல்லாம் எல்லாம் சரியாக தான் இருக்காங்க. அவங்க சரியாக இருக்கிறாங்களோ சரியாக இல்லையோ, நம்ம சரியாகணும். நீங்கள் உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அப்படி தான் யோவான் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா, மேசியா வருவார், வந்த உடனே ரோமர்கள் எல்லாரும் அடித்து கீழே தள்ளிட்டு அவர் அந்த சீட்டில் போய் தாவீதின் சிங்காசனத்தில் போய் இயேசு என்ன செஞ்சிருவார், மேசியா என்ன பண்ணிடுவார், உட்கார்ந்துருவார். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சந்தோஷம். இப்படியே இவங்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாங்க. இப்படியே இவங்களையும் இவங்க நம்பி நம்பி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான், அது நடக்கும், அது ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு யோவான் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நான் மாறவே மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஆண்டவரை தேட மாட்டேன், நான் உபாசிக்க மாட்டேன், வேற என்ன, நான் வேலைக்கு தான் போவேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணோம், அப்படியே 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 உட்காந்து சீட்டில் உட்காந்து அப்படியே என்னை அப்படியே ப்ளஸ் பண்ணி என்னை அப்படியே தூக்கி கொண்டு ஒசரத்தில் கொண்டு உட்கார வச்சிடணும். நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்கள் பைபிள் முழுசும் படித்து பாருங்கள். சும்மா உட்கார்ந்து இருந்தேன், ஆண்டவரை நான் ஆசீர்வதிச்சிட்டேன்னு ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு வழியை நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். அது வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும்ப்பா, நான் இன்னும் எதில் நான் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் எதில் சரியாகணும், இன்னும் நான் எதில் திருந்தணும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஒரு ஊழியர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பேசினா அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் கேரளாவில் உள்ள ஒரு பாஸ்டர். அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு நாள் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். அப்போ அந்த காரியம் நடக்கவே இல்லையா. அப்போது இவர் ரொம்ப நாள் போராடி ஜெபம் பண்ணி பார்த்து அது நடக்கவே இல்லை. இவர் உபவாசம் பண்ணி பார்த்தாச்சு, இவர் என்ன பண்ணி இவர் என்னெல்லாம் இவருக்கு தெரியுமோ அவர் எல்லாம் அதெல்லாம் அவர் செய்தாரா, ஒன்றும் அவருக்கு நடக்கலை. ஒரு நாள் ஒரு இரவு நேரம் நினைக்கிறேன், அவர் அப்படியே ஆண்டவர்கிட்ட இருந்த, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன குறை, ஏன் இந்த விஷயம், அது ஒரு சின்ன காரியம் தான், ஆனாலும் அவருக்குள்ள ஒரு இது ஏன் மாறல ஆண்டவரே, இது ஏன் அப்படியே இந்த பிரச்சனை அப்படி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் இவருக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினாராம். நீ ஊழியத்துக்கு போகும் பொழுது, வீடு விசிட்டிங் நீ போகும் பொழுது, அவங்க கொடுக்குற தண்ணியை நீ வாங்கி குடிக்காமல் இருக்கிற. ஆண்டவர் பேசுகிறத பாருங்கள். அவங்க கொடுக்குற தண்ணியை நீ என்ன செய்கிற, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதாவது தண்ணி குடித்தா நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு இவர் எப்போவுமே ஃப்ளாஸ்கில் ஒரு சுடு தண்ணி வச்சுருப்பாராம், அதுதான் எடுத்து குடிச்சிட்டே இருப்பாராம். அதை எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாராம். வெளியே தண்ணி வாங்கி குடிக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற வீடுகளில் தண்ணி குடிக்கும்போது பைபிளில் வசனம் இருக்குது, என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அவனுக்கு நான் என்ன கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அப்படி நான் எத்தனை குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நீ தடுத்துருக்க தெரியுமா. இவர் அது ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கல. நான் கூட சொல்லுவேன், நானே ஷாக் ஆகிட்டேன், இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரான்னு. ஆவியானவர் இதை உண்மையில் நம்மலாம் ஒன்றுமே இல்லை அவர் முன்னாடி, இதெல்லாம் அவர் கணக்கு வைப்பாரான்னு. அப்புறம் அவர் ஜெபம் பண்ணி பல மணி நேரம் அழுது மன்னிப்பு கேட்டு, இப்போ அந்த ஃப்ளாஸ்க்கு தூக்குற பழக்கமே இல்லை, எங்கே போனாலும் தண்ணி கொடுத்தா வாங்கி குடிச்சிட்டு வரான். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை மிஞ்சி என்ன வந்துட போகுது, நம்ம சுத்தமான தண்ணி தான் எல்லோரும் தருவாங்க, ஏன்னா அழுக்கான தண்ணியை தர போகிறாங்க. அதனால் கர்த்தர் சில விஷயங்களில் இது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் எதில் நான் இன்னும் திருந்தணும், நான் இதில் என்ன சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுத்தோன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா, மாம்சமான யாவரும் நம்ம மேலே கர்த்தருடைய மகிமை ரட்சிப்பை அவங்க பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உபவாச ஜெபம் என்பது அதுதான். நான் அடிக்கடி சொல்கிறது போல், நான் உபவாசம் பண்ணி என்ன பண்ணிடுவேன், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தரமாட்டேன்னு பிடிச்சிட்டு வச்சுருக்கிறாரு. நான் உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு மனசை மாற்றி
அதை கையிலேருந்து பிடிங்க, அதெல்லாம் உபவாசம். உபவாசம் ஆண்டவரை மாற்றாது. உபவாசம் என்ன செய்யும் தெரியுமா? அவருக்கு பிரியமாக எண்ணம் மாற்றும். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இப்போ எதுக்கு இப்போ நிறைய ஒரு உபவாசம்? ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தர மாட்டேங்கிறார், அதனால நான் 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? போராடி, நான் யாக்கோபை போல் போராடி நான் அதை வாங்கிடுவேன். இல்லை இல்லை, தப்பு கணக்கு போடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார், அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்ம தான் சில விஷயத்தில் இன்னும் சரிப்பட வேண்டி இருக்கிறது. நம்ம இன்னும் சில விஷயங்களில் தெய்வ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நம்ம சில விஷயத்தில் நம்மளை சீர்திருத்த வேண்டி இருக்கிறது. இன்னும் நம்ம வாழ்க்கையில் சில பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டி இருக்கிறது. சில மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டி இருக்கிறது. சில கோணலானது சரியாக வேண்டி இருக்கிறது. சில கரடு முரடு அது செவ்வையாக வேண்டி இருக்கிறது. அது சரியானால் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. எனவே இன்றைக்கி உள்ள 2வது பகுதியை நம்ம தியானிக்கலாம். லூக்கா 3வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு விசை கூட எல்லாரும் ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 3:4. 4 பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதில் 2வது பகுதியை நம்ம கவனிக்க போகிறோம். போன வாரம் முதல் பகுதியை நம்ம கவனித்தோம். ஒருவேளை நீங்கள் அதை செய்தி கவனிக்கலைன்னா யூடியூப்பில் அது இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த உங்கள் பிள்ளைகள்கிட்டையோ இல்லைன்னா நம்ம சர்ச்சில் உள்ள தம்பி மாட்டே கேட்டால் உங்களுக்கு அதை போட்டு தருவார்கள். 2வது, மலைகளும் குன்றுகளும் நம்ம வாழ்க்கையில் தாழ்த்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, என் வாழ்க்கையில் தாழ்த்தப்பட வேண்டிய ஒரு மலை, ஒரு 3 விதமான மலைகளை குறித்து இன்றைக்கி நான் உங்களோடு பேச ஆவியானவர் எனக்கு கிருபை தந்தார். என்னுடைய வாழ்க்கையில் தாழ்த்தப்பட வேண்டிய ஒரு 3 மலைகள் இன்றைக்கி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஸ்தோத்திரம், என்ன மலை என்று சொன்னால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6வது வசனமும் ஒருவர் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனம். சீக்கிரமாக எடுத்து. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அல்லேலூயா. அதில் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற, ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னா, மனிதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மலை, மனிதனை மலை போல நம்புகிற ஒரு நிலை. நீங்கள் யாராவது அப்படி மனிதர்களை நம்புறீங்களா? சில மனிதர்களை ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க பாரு. இந்த நபரை அப்படியே ஒரு இது மாதிரி ஆக்கிடுவாங்க, ஒரு விக்கிரகம் மாதிரி ஆக்கிடுவாங்க, அவங்களையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலவது மனிதரை நம்புவாங்க, கர்த்தரை நம்பிக்கிடுவாங்க அப்பப்போ. அதுதான் அந்த குன்றுகள். மலை போல் நம்ப மாட்டாங்க, ஆனால் ஒரு குன்று போல் அதை ஒரு மனுஷன் அவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருப்பான். அவங்க ஏதாவது சொன்னால் இவங்களுக்கு தாங்காது, அவங்க இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அது குன்றுகள். அல்லேலூயா. மனுஷனை நம்புறீங்களா? பைபிள் சொல்லுது, மனுஷனை நம்பிட்டு இருந்தால், கர்த்தர் மேல் இருக்க நம்பிக்கை விட்டுட்டு மனுஷனை நம்பினா, அந்த வார்த்தை சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவன். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை. அல்லேலூயா. அவன் யாரா? அவன் லைஃப் எப்படி மாறுதான்? அந்தர வெளியில் கரளையான போன செடியை போல இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருண்ட நிலையில் இருக்கிறது. மனிதனை ஒரு நாள் நம்ப வேண்டாம், மனிதர்களை ஒரு நாள் நம்பிடாதீங்க.
எந்த மனிதன் மேலும் உங்கள் நம்பிக்கை வச்சிடாதீங்க. எந்த மனுஷனும் உங்களுக்கு தீர்வு தருவான், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தருவான்னு நம்பி போயிடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, உங்களுக்கு ஒரு சோர்வு வருதா, உங்களுக்கு ஒரு இக்கட்டு வருதா, நீங்கள் முழங்கால் போடுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த வசனத்தை திறந்து வச்சு, பைபிளை திறந்து வச்சு வசனத்தை படிங்க. ஆண்டவர் அந்த வசனம் மூலமாக உங்ககிட்ட பேசுவார். அதுதான் உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு திறவுகோல், ஒரு சாவி. அந்த அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்ற ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களை தப்பிச்சு கொண்டு வர்றதுக்கு ஒரு வசனத்தை, ஒரு ஞானத்தை, ஒரு ஆலோசனையை தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சிலவர் ஏதாவது பிரச்சனை வந்தால் சரி, அவங்களுக்கு கொடுத்த ஊழியர்கிட்ட கேட்டால் தப்பு இல்லை, இவங்க 10 தீர்க்கதரிசிட்ட போவாங்க. 10 தீர்க்கதரிசிட்ட போவாங்க. 10 பேரும் தலையில் கை வச்சு 10 காரியம் சொல்லுவான். அப்படி செய், இப்படி செய், மொத்தத்தில் குழம்பிடும். டிவியில் யாராவது பேசுனா உடனே ஃபோன் அடிச்சிருவாங்க. ஃபாதர், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அவருக்கு உடனே லெட்டர் எழுதுறது. அவருக்கு உங்கள் லெட்டரை வாசிக்கிறதுக்கான நேரம். எல்லாரையும் நம்ம மதிக்கணும். எல்லாருக்கும் நம்முடைய உங்களுக்கு கொடுத்த ஊழியர்கிட்ட உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். ஆனால் யார் எந்த மனுஷனையும் கடவுளுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறது. அல்லேலூயா. எந்த மனிதனையும் உங்கள் தெய்வத்துக்கு மேலே நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. எந்த மனிதன் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. இவங்க இருந்தால் என் லைஃப் நல்லா இருக்கும், இவங்க தான் என்னை காப்பாற்ற போகிறாங்க, இவங்க தான் என் பிரச்சனைக்கு தீர்வுன்னு எந்த மனுஷனையும் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. அந்த மனிதன் மேல் வைக்கிற அந்த மலைகள் நம்ம வாழ்க்கையில் தாழ்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை இருக்கா? ஏதாவது மனுஷனை நம்பிட்டு இருக்கீங்களா? மனுஷன் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்க. அன்பு இருக்கிறது தப்பு இல்லை, பாசம் இருக்கிறது தப்பு இல்லை. ஒரு காரியத்தை நம்ம அவங்கள்ட்ட கேட்குறதோ சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனிதர்கள் மேல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கு. சில மனிதர்கள் உங்ககிட்ட நல்லது மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் போனது வரும் உங்களை குறித்து தப்பான காரியத்தை நீங்கள் சொல்லாத ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சொல்லாத ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. என்னைக்குமே ரொம்ப ஞானமாக ஆண்டவர் நமக்கு இருக்க கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. யாரையும் பற்றி யார்ட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. பொதுவாக நீங்கள்லாம் அந்த கிராமத்தில் அந்த சொந்தங்களாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. போய் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை போய் சொல்கிறது அது மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வரும். எந்த மனுஷன் மேலும் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைக்கக்கூடாது. முதல்ல நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே எரேமியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். எரேமியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்கள் பிதாக்களை இரும்பு களவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று. நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் மனிதனை நம்பக்கூடாதான். பைபிள் சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீ யாருக்கு வார்த்தை கேட்கணும்? கர்த்தருக்கு வார்த்தையை கேளுங்க. இந்த இருப்பு களவாயாகிய அப்படின்னு சொன்னால் இரும்பு உருக்கி வேலை செய்கிற அந்த வேலையை ஆண்டவர் சொல்கிறார். இரும்பு உருக்கி வேலை செய்கிறத நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இரும்பு உருக்கி வேலை செய்கிறத பார்த்துருக்கீங்களா? இரும்பை உருக்கி அதை ஷேப் ஆக்குவாங்க. இரும்பை உருக்கி அதை மெல்ட் பண்ணி, அயன் ஃபர்னன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை மெல்ட் பண்ணி அதை உருக்கணும் அப்படின்னா எவ்வளோ சூடு, எவ்வளோ வெக்க தேவைப்படும், எவ்வளோ ஹீட்டு தேவைப்படும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை சூடு, அந்த ஹீட்டு, அது பக்கத்தில் போய் நின்று இருக்கீங்களா? இரும்பை உருக்குற அந்த சூடு, அந்த ஹீட், அந்த தீக்குள்ளே போட்டு உருக்குவாங்க. உருக்கி அதை இன்னொரு அச்சில் ஊற்றி அதை வேற ஒரு ஷேப் மாதிரி மாற்றுவாங்க. இதை முதல்ல இந்த இரும்பை உருக்கி ஒரு காரியம் நம்ம செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது
ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அது எகிப்து என்ன முதல்ல அதை கண்டுபிடிச்சானோ. அவங்க முதல்ல அந்த பூமிக்குள்ள அந்த நெருப்பை மூட்டி, அதில் அந்த தீயெல்லாம் மூட்டி ஊதி அந்த நெருப்பை மூட்டி அதில் அந்த இரும்பை உருக்கி அதில் நிறைய காரியங்களை செஞ்சாங்க. அதுதான் அந்த இருப்பு களவாயாகிய அப்படின்னு போட்டிருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது பைபிள் அழகாக சொல்லுது. நீ எகிப்தில் அந்த வேலையை நீ செஞ்சு கொண்டிருந்த ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும் பொழுது வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, இருப்பு களவாயில் அவங்க போய் வேலை செஞ்சாங்களாம். அவ்வளவு சூடு, அவ்வளவு ஹீட்டு, அதுக்கு நடுவில் இருந்து அவங்க வேலை செஞ்சாங்க. அந்த சூட்டுக்குள்ளே போய் அவங்க வேலை பார்த்தாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன்ல, எனக்கு என்னால் முடியாதது எது உண்டு? அதுதான் ஆண்டவர் கேட்குறார். அவ்வளவு பெரிய அந்த இருப்பு களவாயினா சரீரத்துலேயும் சூடு, மற்றபடி அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர், அந்த 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 மன அளவில் இருக்கிற அந்த மைண்ட் ப்ரெஷர் அந்த எகிப்தில் இருக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் பாவம் நிறைந்த அந்த எகிப்து தேசம். இப்படி பல விதங்கள், ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் நிம்மதி இல்லாத ஒரு இடத்துலேருந்து நான் அவனை வெளியே கொண்டு வந்தேன்ல, என்னால் வேற என்னதான் செய்ய முடியாது? இருப்பு களவாயிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார் என்று இந்த இடத்துல எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தாங்க முடியாத வாழ்க்கை, வெறுத்து போன ஒரு வாழ்க்கை, ஏன் வாழ்றோன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை, வாழ்றதுக்கு போல பேசாம ஏதாவது பண்ணிடலான்னு நினைத்த ஒரு வாழ்க்கை, இருப்பு களவாயாகிய வாழ்க்கை. கர்த்தர் அந்த வாழ்க்கையிலிருந்து என்ன வெளியே கொண்டு வந்தார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், அப்படிப்பட்ட பிசாசை நம்மளை அப்படி வச்சிருந்தான். அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தல்ல, என்னால் என்ன முடியாது, நீ ஏன் என் வார்த்தையை கேட்க மாட்டேன்ற ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்த்த எனக்கு இப்போ இருக்கிற இந்த சாதாரண விஷயத்தை, இந்த அற்பமான காரியத்தை ஏன் என்னால் தீர்க்க முடியாது? நீ ஏன் மனிதனை நம்புகிறாய்? நீங்கள் ஏன் மனிதரை நம்புறீங்க? கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, தயவு செய்து மனிதன்கிட்ட ஓடாதீங்க, எந்த மனிதனையும் பார்க்க போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், நான் என்னுடைய விசுவாசம், வியாதி வந்தால் உடனே அடுத்த அடிக்கு எடுத்த உடனே டாக்டர்ஸ்கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு முடியாத கட்டத்தில் போங்க. முடிந்த வரைக்கும் வீட்டில் இருந்து அதை ஜெபித்து அதை குணமாக்குற ஒரு எண்ணெய் எடுத்து, சர்ச்சில் வரும்போது எண்ணெயை வாங்கி ஜோம் பண்ணிட்டு போய் அதை போட்டு அதை வச்சு உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தை ஆண்டவர் தரணும்னு ஜோம் பண்ணுங்க. சிலவர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன இருமல் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போயிடுது. ஒரு மாத்திரத்தை, அந்த மாத்திரை வந்துட்டு உங்கள் இருமலை சரியாகும், ஆனால் அது வேற ஒரு பிரச்சனையை உங்கள் சரீரத்தில் கொண்டு வரும். ஒரு ஊசி உங்கள் 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 தலைவலியை சரியாகும், ஆனால் அது வேற ஒரு பிரச்சனையை நாளைக்கு கொண்டு வரும். எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதை செய்யுங்க, அதை ஒரு விசுவாசித்து அதை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சுகம் தரணும்ப்பா, நீர் எனக்கு அற்புதம் செய்யணும்ப்பா. சில விஷயங்கள் ஆண்டவர் அதுக்காக மருத்துவம்லாம் தேவையில்லை நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நமக்கு தேவை தான். ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருக்கிறார், அதெல்லாம் தேவை தான். ஆனால் சிலவங்க அதை தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் நீ வரலையா, ஐயோ எல்லாம் போச்சு, டாக்டர் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் ஓடாது. அதை ரொம்ப அதை நம்பிக்கிட்டு அதையே சார்ந்து கொண்டு இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மாத்திரை போட்டாலும் ஜெபம் பண்ணி போடுங்க. நான் அதை தான் சொல்லுவேன். கர்த்தர் உங்களுக்கு சுகம் தரணும். கர்த்தருடைய உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன குழப்பம் வந்தாலும் முழங்கால் போடுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட பேசுங்கப்பா, எனக்கு சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அந்த வசனம் உங்கள்கிட்ட பேசுதா இல்லையான்னு பாருங்கள். அந்த வசனம் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்ற ஒரு பெரிய காரியமாக இருக்கும். சும்மா உட்காந்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுவாங்க அப்படியே ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்றும் நடக்கலைன்னு எழும்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே நல்ல கவனிங்க, நம்ம ஜெப நேரம் எப்பொழுதுமே
அக்கினியாக இருக்காது, என்றைக்குமே அப்படி இருக்காது. சில நாள் நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே தேவ மகிமை பயங்கரமாக நம்ம மேலே வந்து இறங்கும். தேவ மகிமை பயங்கரமாக இருக்கும். அந்த அறையே தேவம் ஏதோ பரலோகம் போல் இருக்கும் நமக்கு சில நாள். ஆனால் சில நாள் அப்படி இருக்காது. இந்த பாறாங்கல்ல இந்த கல்லை போட்டு தேய்ச்ச மாதிரி கறக்கு முறக்குன்னு தான் இருக்கும். பைபிள் படித்தாலும் ஒன்றும் ஓடாது, ப்ரேயர் பண்ணாலும் ஒன்றும் ஓடாது. உடனே நம்ம எழுப்பி வந்துடக்கூடாது. அது கர்த்தர் நம்மளை காத்திருக்கிற வைக்கிற நேரம் நம்ம புரிஞ்சுக்கணும், போராடணும், முயற்சி பண்ணணும். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. முயற்சி பண்ணி பார்க்கணும். நம்முடைய ஆவி ஆத்மாவை ஆண்டவர் டியூன் பண்ணுறார். அதுக்கு தான் நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது, நம்ம வளரணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை டியூன் பண்ணுறதுக்கு தான் சில நேரங்கள் அவர் அப்படிப்பட்ட நிலையில் நம்மளை நடத்துகிறார். அப்போ உட்காந்து ஜெபம் பண்ணி, ஏசப்பா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணுறது? காத்துருங்க, அவர் பேசுகிற வரை காத்துருங்க, ஜெபிங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் எந்த மனுஷன்டே போய் நிற்க மாட்டேன்ப்பா, யார்கிட்டையும் போய் நான் கையேந்த மாட்டேன், நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவனுடைய மனுஷர், 1900 வாழ்ந்த மனிதர். அவர் தன்னுடைய ஊழியத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஆஃபனேஜ் பிள்ளைகளை வைத்து அவர் ஆஃபனேஜ், அதாவது அனாதை ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார். கவனிக்கிறீங்களா? யாராவது தூங்கி இருந்தால் பக்கத்தில் டக்குன்னு எழுப்பிடுங்க தட்டி. 10,000 பிள்ளைகளை அவர் வச்சு நடத்தி கொண்டிருந்தார் ஒரு ஆள். அப்போ ஒரு நாள் ஒரு ஊழியருடைய மகள் அவரை பார்க்கறதுக்காக போனார். அப்போ அந்தளவு இல்லை, அப்போ அந்த ஆரம்ப நிலை, ஒரு 100கணக்கான பிள்ளைகள் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடுவதற்கான டைனிங் டேபிளில் பிளேட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. இவர் அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி சாப்பாடு கிச்சனில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு துக்கமும் இல்லை, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இந்த பிள்ளை கேட்குறா, எப்படி அங்கிள் நீங்கள் இவ்வளோ பேர், இந்த பிள்ளைங்க டைம் ஆகிடுச்சு, சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, மணி 12 ஆகிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணும், என்ன பண்ண போகிறீங்க? கிச்சனில் போய் பார்த்தா எல்லாம் எம்டியாக இருக்குது, எல்லாமே வெறுமையாக இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க? அவர் சொன்னார், நீயும் உட்கார, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர் நமக்கு சாப்பாடு தருவார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நடந்த சம்பவம், ஒரு நபர் அப்படியே பிள்ளைகள்லாம் ப்ரேயர் பண்ணி, என்ன ப்ரேயர் பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா எல்லாம் அவர் அப்படியே வளர்த்தார் அந்த பிள்ளைகளை. எனக்கு சாப்பாடு தந்ததுக்காக நன்றின்னு சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணணும். சாப்பாடு தாங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது. நீங்கள் சாப்பாடு தந்துட்டீங்க, அதற்காக நன்றின்னு சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ண வைத்தார். இந்த பிள்ளைக்கு, இந்த வாலிப பிள்ளைக்கு விசுவாசமே இல்லை, எப்படி நடக்கும்? ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக விசுவாசமாக ஜெபம் பண்ணுது. ஏன்னா அந்த பிள்ளைகள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பிள்ளைகள் பார்த்துருக்கு. அந்த பிள்ளைகள்லாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுது. இந்த மகளுக்கு, இந்த வாலிப பிள்ளைக்கு ஒன்றுமே புரியலை. என்னென்ன திடீர்னு அந்த பக்கம் ஒரு வண்டி வருது. அந்த வண்டியிலேருந்து ஒரு பேக்கரியிலேருந்து வர வண்டி. அந்த வண்டியிலேருந்து இறங்கி ஒரு மனுஷன் வர்றார். ஜார்ஜ் முல்லர் எங்கே இருக்கிறார்? கூப்பிட்டாங்க. அவர் போனார். அவர் சொன்னார், நேற்று இரவு 2 மணிக்கு என்னை யாரோ தட்டி எழுப்புனாங்க. இவர் ஒரு பேக்கரி வச்சு நடத்துகிறார். அவர் சத்தம் சொன்னாங்களாம். அவர் சத்தம் கேட்டுச்சான், உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அனாத ஆசிரமத்துக்கு இன்றைக்கி நீ பிரெட்டு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு. நைட்டு 2 மணிக்கு ஒரு சத்தம் இவரை தட்டி எழுப்பிச்சான். இவர் நைட்டு 2 மணிக்கு எழும்பி மாவு பிசைஞ்சு பிரெட்டு ரெடி பண்ணாராம். இவங்க ஜெபம் பண்ணது மதியம் 12 மணிக்கு. ஆனால் காலையில் விடிய காலம் 2 மணிக்கே கர்த்தர் அந்த பேக்கரியை தட்டி அவன் பேக்கரி செய்கிற அந்த மனுஷனை தட்டி எழுப்பினார். அவன் பிரெட்டு செஞ்சு கொண்டு வந்தார். அதனால தான் ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நீ சாப்பாடு தந்ததுக்காக சோத்திரம் சொல்லக்கூடாது, சாப்பாடு வேணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, சாப்பாடு தந்துட்டீங்கன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. இந்த மகளால் நம்பவே முடியலையாம். அப்படியே அந்த பிரெட்டெல்லாம் கொண்டு வந்து அப்படியே கொண்டு இறக்கி வச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டில் போயிட்டாராம். இன்னும் 10 நிமிஷம் முடியலை. அந்த பிள்ளைகள் பிரெட்டுக்காக தான் ஜெபம் பண்ணாங்க. ஒரு மனிதன் 2 வாளியினர் 3 இந்த தூக்குவாளி நிறைய, இந்த தூக்குவாளின்னு சொல்லுவாங்க, இந்த பால் ஊற்றுவாங்க பாருங்கள், அந்த கேன், அது நிறைய 2-3 பேர் தூக்கிட்டு வராங்களாம். முன்னாடி ஒருத்தர் விறுவிறுன்னு ஓடி வராராம். என்ன ஆச்சியா?
கேட்கும்போது அந்த ஜார்ஜ் முல்லர்ட்ட சொன்னாங்களாம், சரியாக நான் ஒரு மில்க் வண்டி, ஒரு பால் வண்டி ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். கரெக்டாக உங்கள் ஆசிரமக்கிட்ட வரும்பொழுது இந்த வேன் ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு. இப்போ இந்த வேனை ரிப்பேர் பார்க்கணுன்னா உள்ளே இருக்கிற அந்த பாலை ஃபுல்லாக கீழே இறக்கி தான் ஆகணும், லோடு இறக்கி தான் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் விசாரித்தோம், இங்கே அனாத ஆசிரமம் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா பாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தெய்வம் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமாம், அந்த பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு அங்கே ஒரு வேனை நிற்க வச்சார்ல, நமக்காக எதையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்த சரித்திரங்கள். இந்த புத்தகங்களில் நீங்கள் படித்து பாருங்கள். சும்மா உட்காந்து நேரத்தை வீணடிக்காது. பைபிள் படித்து ஜோமணி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. உங்கள் வேலைகளை செய்யுங்க, கடமைகளை செய்யுங்க. நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எங்கேயாவது போனால் கிடச்சி எடுத்து வாசித்து பாருங்கள். நல்ல மிஷனரிகள் கதைகள் எடுத்து வாசித்து பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் போல் இருக்காது. ஜெப வீரர்களுடைய புஸ்தகங்களை வாசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் ஜெபித்த ஜெப வீரர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் நம்மை இருப்பு களவாயிலிருந்து கொண்டு வந்த தெய்வம். இதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். நீங்கள் உங்கள் முழங்காலம் முடக்கணும், மனிதனை நம்ப மாட்டேன், நான் உங்களை தான் நம்புவேன், நீங்கள் தான் என் மலை, நீங்கள் தான் எனக்கு எல்லான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தருடைய ரட்சிப்பை ஆமென் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஏசாயாவுடைய ஊழியத்தினுடைய ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. வாசிங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்கிற சத்தத்தை கேட்டார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை தரிசிக்கிறார். சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவரை தரிசிக்கிறார். ஒரு வண்டர்ஃபுல் என்கவுண்டர். ஆண்டவரோடு ஒரு பெரிய ஒரு நேரடியான ஒரு சந்திப்பு அவருக்கு ஏற்படுகிறது. அந்த 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய வெளிச்சம் இல்லை. ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அவர் பல நேரங்களில் அந்த 5ஆம் அதிகாரம் முடிவதற்கு முன்பாகவே என்னுடைய ஊழியத்தை நான் முடிச்சிடணும், இனி நான் ஊழியமே செய்யக்கூடாது என்று அவர் நினைச்சாராம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவ்வளவு வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஊழியத்தில் குழப்பங்கள், போராட்டங்கள். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கும்படி கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதில் என்ன பார்க்குறாருன்னா, சிங்காசனத்தில் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறது. சேராபீன்கள் அவரை சுற்றிலும் ஆமென் 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, காலை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்னு சொல்கிற அந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் தான் பைபிள் வேதம் வாசிச்சு பாருங்க, அவருடைய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார், அழுறார், தன்னை பாவங்களை அறிக்கை செய்கிறார். உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் எப்போ நடந்தது தெரியுமா? உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது. அல்லேலூயா. இந்த உசியா ராஜா யாருன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அப்பா பேர் ஆமோஸ். இந்த ஆமோஸும் உசியா ராஜாவுடைய தகப்பனார் பேர் அமசியா. ஏசாயாவுடைய அப்பா பேர் ஆமோஸ், உசியாவுடைய அப்பா பேர் அமசியா. இந்த 2 பேரும் ஆமென் சோதரம் ஒன்றாக பிறந்த சகோதரர்கள் என்று சொல்கிறாங்க. சகோதரர்கள். அப்போ அமசியா ராஜா யாருக்கு சகோதரன்? ஏசாயாவுக்கு
அப்பாக்க சகோதரன். அப்படின்னா ஏசாயா யாருன்னா ஒரு ராஜ வம்சத்தில் பிறந்தவர். கவனிங்க, தூங்காதீங்க. ஏசாயா ஒரு ராஜ வம்சத்தில் பிறந்தவர். பைபிள் சொல்கிறது, ஏசாயா ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மோசையை போல அரண்மனையில் வளர்க்கப்பட்டார்னு. ஒரு அரண்மனையில் வளர்ந்தார். அவர் அவ்வளவு நாட்கள் பணத்திற்கோ வேறு எந்த ஒரு விஷயத்துக்கோ அவர் கவலைப்பட்டதே கிடையாது, கஷ்டப்பட்டதே கிடையாது. எதுனாலும் செய்கிறதுக்கு யார் ரெடியாக இருக்கா? உசியா ராஜா ரெடியாக இருக்கார். ஏன்னா சொந்தக்காரங்க. இவனுக்கு அப்பாவும் உசியா ராஜாக்கு அப்பாவும் ஒன்னோடு பிறந்த சகோதரர்கள். இவனுக்கு என்ன செய்கிறதுக்கும் உசியா ராஜா ரெடியாக இருக்கிறார். அதனால இவருக்கு மழை யாரு தான்? ஏசாயாக்கு என்னதான் ஊழியம் செஞ்சாலும் மழை வந்து உசியா ராஜா. என்ன ஒரு தேவை வந்தாலும் உடனே உசியா ராஜா, என்ன ஒரு பணம் தேவை வந்தாலும் உசியா ராஜா, எல்லாத்துக்கும் போய் உசியான்னு ஆண்டவர் பார்த்தார். இந்த உசியா ராஜா ஆமேன் மரணம் அடைந்த நாளில் இந்த உசியா ராஜா தான் ஆமேன் சரித்திரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். 52 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஆளுகை செய்தார், யூதாவை ஆட்சி செய்தார். 52 ஆண்டுகள், 52 வருஷம் இவர். ஆனால் இவருடைய நாட்களில் இவர் கர்த்தரை நல்லா நம்பிக்கொண்டிருந்த மனுஷன்தான். திடீரென்று இவருக்கு வாழ்க்கையில் வந்த பெருமையினால் இவர் விழுந்து போனார் அந்த உசியா ராஜா. ஆனால் இவன் எதுக்கெடுத்தாலும் உசியான் ராஜாவை நம்பிக்கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் சில உசியாக்கள் மறிக்க வேண்டும். லேலூயா. உசியா மறிக்கணும்னா அந்த ஆள் இந்த ஆள் சாவுன்னு நான் சொல்லலை, அவங்க மேல் இருக்கிற நம்பிக்கை மறிக்கணும்னு நான் சொல்கிறேன். லேலூயா. அவங்க மேல் இருக்கிற அந்த பிடிப்பு நம்மளை விட்டு மாறணும். அப்பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம் பரலோக தேவனை காண முடியும். அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதுதான் ஆக்சுவலாக நம்ம ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன். இந்த பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல குண்டுகளும் தாழ்த்தப்படும் பாடிச்சோம்ல, அது இந்த அதிகாரத்தில் தான் அது ஆரம்பிக்குது. நீங்கள் ஏசாயா 40:4 பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் வாசிங்க 6ஆம் வசனம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். அல்லேலூயா. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்றோம். இங்கே மனுஷனுடைய மேன்மைகளை பைபிள் எதற்கு ஒப்பனையாக சொல்கிறதுனா ஒரு புல்லுக்கு ஒப்பா சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு புல், அவன் ஒரு புல், அதில் ஒரு பூ வருது, அந்த புல்லுக்கு மேலே ஒரு பூ வருது, அதுதான் அவனுடைய மேன்மை. கர்த்தருடைய ஆவி அதன் மேல் வீசும் பொழுது அவனுடைய பெருமை, ஒரு மனிதனுடைய பெருமை, ஒரு மனிதனுடைய மேட்டிமை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ மழைன்னு சொல்லும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று மனிதர்களை நம்புறது, இன்னொன்று நம்மளையே பெரிதாக நம்பிக்கொண்டிருப்பது, நம்முடைய மேன்மைகளை நம்பிக்கொண்டிருப்பது, நம்முடைய திறமைகளை நம்பிக்கொண்டிருப்பது, என்னுடைய டேலண்ட்டை நம்பிக்கொண்டிருப்பது, நம்முடைய ஞானத்தை நம்பிக்கொண்டிருப்பது. எனக்கு தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லையா? ஹல்லேலூயா. அது என்ன செய்யறதா? கர்த்தருடைய காற்றை கொண்டு வருது. அது ஒரு நியாய தீர்ப்பு போல வருது. நம்ம படிச்சோம்ல, உசியா ராஜா அவன் 52 வருஷம் அவன் ஆட்சி பண்ணான். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், 2 நாளாகமம் 26:5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனந்திறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் கர்த்தர் அவன் காரியத்தை என்ன பண்ணார்? அந்த வசனத்தை எல்லாரும், நான் சொல்றது எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடின
நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் கூட சகரியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷர் இருக்கிறார். இவர் பைபிள் உள்ள சகரியா தீர்க்கதரிசி அவர் அல்ல, இவர் வேற ஒருவர். அந்த சகரியா தீர்க்கதரிசி ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன், தேவனுடைய தரிசனங்களை புத்திமான் உள்ள ஒரு மனுஷன். அவன் இவரை டீச் பண்ணி, இவரை கரெக்ட் பண்ணி, இப்படி செய், அப்படி பண்ணி, இப்படி பண்ணுன்னு அவரை நடத்தி கொண்டே இருக்கிறான். யார? உசியா ராஜாவை. அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு ஊழியர் தேவை. நம்மை கர்த்தருக்குள் நடத்துகிற ஒரு 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 தேவனுடைய மனிதர் நமக்கு தேவை. ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலவர் சொல்ல, நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுவேன். உன் வாழ்க்கை அழிவுக்கு நேராக போகுது. சர்ச்சுக்கு போனால் அது அவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த உசியா ராஜா சகரியாவின் நாட்களில் அவன் பைபிள் சொல்லுது அவன் ரொம்ப ஞானமாக இருந்தான். சகரியா கர்த்தருடைய வழியில் நடத்துறன்னு சொல்லி அவன் சகரியாவை நம்பிக்கொண்டு இல்லை, அவன் கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. இந்த சகரியாவும் தன்னை பெரிய ஒரு மனிதனை காட்டலை, கர்த்தருக்கு நேராக இவனை நடத்துறதுல ரொம்ப கரெக்டாக இருந்தான். அதனால பைபிள் சொல்லுகிறது, உசியா ராஜா ஆமென் சோதரம் கர்த்தருடைய நாட்களில் அவன் கர்த்தரை தேடின பொழுதெல்லாம் கர்த்தர் அவன் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் 2 நாளாகமம் 26 வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவன் செய்த சாதனைகளை படித்து பாருங்கள், அவன் செய்த யுத்தங்களை படித்து பாருங்கள். அவன் யாருக்கும் பெலிஸ்தர்களை கீழ்ப்படுத்தினான், அம்மோனியர்களை கீழ்ப்படுத்தினான், பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளை கட்டினான், வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் பெரிய பெரிய யுத்தங்களை பண்ணினான், பெரிய பெரிய ஜெயங்களை எடுத்தான். எப்போ? எது வரைக்கும்? கர்த்தரை தேடுற வரைக்கும் அவன் வாழ்க்கை அவ்வளவு ஜெயமாக இருந்தது. கர்த்தரை தேடுற வரைக்கும் அவன் வாழ்க்கை அவ்வளோ ஜெயமாக இருந்தது. யாருக்க வாழ்க்கை? உசியா வாழ்க்கை. ஆனால் என்ன நடந்தது? 2 நாளாகமம் 26 16 வசனம். உசியா பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இப்போ 2வது இந்த மலைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது என்ன மலைன்னு சொன்னால், எனக்குள்ளே எழும்புகிற அந்த பெருமை என்கிற மலை. அந்த முதல் பாயிண்ட்டுக்குள்ளே தான் 2வது காரியத்தை நான் சொல்கிறேன். பெருமை. ரொம்ப கவனமாக இருங்க. பெருமைப்படக்கூடாது. நம்ம பெருமையே நமக்கு வரக்கூடாது. எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் 2 வார்த்தையாவது நம்ம தாழ்த்தி ஜெபிக்க பழகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பிரசங்கம் பண்ணாலும், என்ன பாட்டு நடத்தினாலும், என்ன ஆராதனை நடத்தினாலும், என்ன கர்த்தர் நம்மளை மகிமையாக பயன்படுத்தினாலும் எல்லாம் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மூச்சு அவர் பிடிச்சி வச்சிருக்கிறார், கொஞ்சம் விட்டாருன்னா அவ்வளோதான், டிக்கெட்டு தான். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்குது. இதை நான் எப்போவுமே நம்பணும். நம்ம இன்றைக்கி படித்தோம், மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம், புல்லுக்கொப்பாக இருக்குது, நாட்கள் கடந்து போகுது, நாங்கள் பறந்து போகிறோம். மோசே சொல்கிறோம், நம்ம பறக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் மனுஷ வாழ்க்கையை பாருங்கள். முந்தின நாத்து ஒரு டெத்து நடக்குது, அடுத்த 2 நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு சந்ததி நம்ம கண்ணு முன்னாடியே போகுது, அடுத்த சந்ததி நம்ம கண்ணு முன்னாடியே வருது. பூமியோ இன்றைக்கும் நிலைச்சிருக்குது. மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப அற்பமான நாட்கள். ஆனால் அந்த உசியா அவ்வளோ நாள் சரியாக இருந்தான். அவன் பலப்பட்ட பொழுது அவனுடைய மனம் மேட்டிமையாற்று. சிலவங்களுக்கு பைசா கிடைக்கிற வரை ஒரே ஜெபமோ ஆராதனையும் தான். கொஞ்சம் காசு வந்துட்டா போதும், உடனே பெருமை வந்துடும், உடனே மேட்டுமை வந்துடும். கொஞ்சம் பாக்கெட்டு வீங்கிட்டா இவங்க இருதயம் எல்லாம் அப்படியே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு செயினையும் போட்டு 2 பட்டனையும் கலத்தி விட்டுடுவாங்க. பாரு, என்னையும் பாரு, என் செயினையும் பாரு. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த உசியாவுக்கு வந்தது. பெருமை, மேட்டிமை. எப்பொழுது நான் சொல்கிறேன், நமக்கு எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ ஞானமாக இருந்தாலும், எவ்வளோ கர்த்தர் நம்மளை நடத்தினாலும், நீங்கள் உங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஜெபித்து பாருங்கள், கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இவன் கடைசியில் என்ன தெரியுமா, 52 வருஷம் ஆளுகை செஞ்சான்னு பேரு தான். ஆனால் வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே குஷ்டரோகம் வந்துட்டு
போய் படித்து பாருங்கள். ஆசாரிகள் செய்ய வேண்டிய வேலையை இவன் போய் செஞ்சான், தூபம் காட்டினான். குஷ்டரோகம் நெற்றியில் பட்டு சரீரம் முழுவதும் குஷ்டம். இவனுடைய பையன் தான் ஆட்சி செய்கிறான், ஆனால் இவன் ஒரு பொம்மை தான், பொம்மை ராஜா, ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். பெருமை நம்மை கீழ்ப்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நம்ம கவனம் சொன்ன, முதல்ல சொன்னேன் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய மலை மனிதனாகிய மலை. ரெண்டாவது நமக்குள்ளே எழும்புகிற அந்த பெருமை, நம்மை குறித்த அந்த எண்ணம், அந்த மலை. ரெண்டாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரெண்டாவது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மலை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். 2 வசனம் வாசிங்க. புதிய ஏற்பாடு யாக்கோபு 1 அதிகாரம் 10, 11. ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போவும். ஐஸ்வர்யவானோம் அப்படியே தன் வழியிலே வாடி போவான் அப்படின்னு வாசிக்கும். கீழே நீங்கள் படிக்கும் பொழுது அது சோதனை அப்படி நிறைய விஷயங்கள் வருகிறது. ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை ஆகிய மலை. ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, பணம் பாவம் கிடையாது. பணம் நமக்கு தேவை தான், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், தேவை தான். பணம் பாவம் கிடையாது, பைக்கு பாவம் கிடையாது, கார் பாவம் கிடையாது, வீடு பாவம் கிடையாது, பிள்ளைகள் பாவம் கிடையாது. ஆனால் அதன் மேல் வைக்கிறோம் பாருங்க ஒரு நம்பிக்கை, அதன் மேல் வைக்கிறோம் பாருங்க ஒரு ஆசை. அது இல்லைன்னா நமக்கு மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு அப்படியே தொங்குது பாருங்க கீழே. ஐயோ 10 ரூபா குறைஞ்சிடுச்சுன்னா இவங்களுக்கு கையில் கால் ஒன்றும் ஓடாது. இவங்களுக்கு அப்படியே ஒரு சம்பளத்தில் இன்றைக்கி 50,000 சம்பளம் வரணும், திடீர்னு ஓனர் 35,000 தந்திருக்காரு, இவங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்ன பண்ண போகிறோம்? பதறிடுவாங்க, பயந்துருவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்குது? நீங்கள் எதன் மேலே நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பணத்தையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 ரூபா இல்லாத நாட்களில் கர்த்தர் உங்களை நடத்தினார்ல, இருப்பு களவாயிலிருந்து உங்களை நடத்தினார்ல, அதை ஏன் மறந்துட்டீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா தானே குறைவாக இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேருக்கு அதில் நம்பிக்கை அப்படி போயிடுது. கர்த்தர் நம்ம எந்த நிலையிலும், மகா வறட்சியான காலங்களிலும் நான் கனி தந்து புஷ்டியும் பசுமையமாக இருப்பேன். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அனுபவம். எனக்கு பாக்கெட்டில் இருக்கோ இல்லையோ, அக்கௌண்ட்டில் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் நடத்த நல்லவர். ஹல்லேலூயா. அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. கர்த்தர் எப்போ தெரியுமா உங்கள் கையில் பணம் தருவார்? நல்லா கவனிங்க. நீங்கள் பணத்து மேலே நம்பிக்கை இல்லை, கர்த்தரை தான் நம்புறீங்கன்னு அவர் என்னைக்கு உங்களை நம்புகிறாரோ அன்னைக்கு தான் உங்கள் கையில் பணம் வரும். நீங்கள் எழுதி வச்சுடுங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கவே மாட்டேன்ற, எனக்கு காசே வரமாட்டேங்கிருக்கே இல்லை. கர்த்தர் எப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வதிப்பா தெரியுமா? இவன் பணத்தை நம்பலடா, என்ன தான் நம்புகிறான், இவன் இருந்தாலும் இல்லைனாலும் இவன் கையை தூக்கி ஆராதிப்பான், இவன் என்னை விடவே மாட்டான், தந்தாலும் விட மாட்டான், தராட்டாலும் இவன் விடமாட்டான். என்னைக்கு அவர் பார்த்து நம்மளை நம்புகிறாரோ அன்னைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. எந்த மனுஷன், நான் உங்கள் ஓனர் நினச்சா கூட தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அது நான் இதை அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன். கர்த்தர் நம்மளை கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி கொண்டு போவார். நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. கர்த்தர் நம்மளை நம்புறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம சீக்கிரம் அவரை நம்பிடுவோம், ஆனால் அவர் நம்மளை நம்புறது சீக்கிரமாக நம்பவே மாட்டார். ரொம்ப கஷ்டம் அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றது. ஆனால் நம்பிட்டாரு, நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க. அந்த 12ல் ஒருத்தன் பேர் யூதாஸ் காரியோத். பைபிள் அவனுக்கு கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அதை வாசிக்கும் போது. யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனான இருக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான். என்ன ஆச்சு? அதில் நீங்கள் வாசிக்கலாம். மரியாள் என்கிற ஒரு ஒரு சகோதரி
விலையேற பெற்ற ஒரு ஆயில், ஒரு எண்ணெய் வாங்கினாள், விலையேற பெற்றது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு சம்பளம் எவ்வளோ? உதாரணமாக நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 300 ரூபாவா? சரி, 365 × 300 கணக்கு போடுங்க. எங்கே கணக்கு போட? ஃபோனில் தான் போடணும். 365 இன்றைக்கு உள்ள கணக்குப்படி நம்ம பார்ப்போம். என்ன நார்மலாக, ஏன்னா மரியாளும் பெரிய வசதி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு 300 ஒரு 400ன்னு வைங்களேன், அந்த லெவலில் தான் அவளுடைய லைஃப் இருக்குது. சரியா? ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தது மாதிரி பைபிள் சொல்லலை. மரியாளுக்கும் மார்த்தாள் லாசருக்கு அப்பா அம்மா இருந்த மாதிரி சொல்லலை. ஸோ இவங்க அந்த லாசருடைய வருமானத்தில் தான் இவங்க குடும்பம் நடத்துகிறாங்க, இவங்க வாழ்கிறாங்க. அப்போது இந்த மரியாளுக்கு கணக்கு பட்டிலாம் எவ்வளோ வருது? ஒரு 350 ரூபா போடுங்களேன். ஒரு 350 ரூபா 365 நாளைக்கு, ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ வருது? நான் போடட்டுமா? 1,09,300 சம்திங் வருது. 500. சரி, 350 ரூபா போட்டோம், அப்படி தானே? சரி, இப்போ சராசரியாக அந்த எண்ணெயினுடைய விலை கவனிங்க. அந்த சராசரியாக அந்த எண்ணெயினுடைய விலை என்ன தெரியுமா? ஒரு வருஷம் ஒரு மனிதனுடைய கூலி கிட்டத்தட்ட 300 நாள் வைங்க. 300 நாள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த எண்ணெயினுடைய விலை 1 லட்சம் ரூபா. அந்த 9,000 கூட நம்ம கழிச்சிருவோமே, அந்த 65 நாள் வருது, அதை கழிச்சிருவோம். 300 ஒரு அந்த நாட்களில் ஒரு நாளைக்கு ஒரு பணம் 300 ரூபா. அப்போது 5ஆம் வசனத்தில் பாருங்கள், 300 பணத்துக்கு விற்று அப்படின்னு வருது. 300 பணத்துக்கு அந்த ஆயிலை விற்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம்? ஒரு பணம். இன்றைக்கி 350 ரூபா கணக்கு போட்டால் ஒரு 300 நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வருது. 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு எண்ணெய் குப்பியை கொண்டு வந்து அப்படியே உடச்சி இயேசுக்கு காலில் ஊற்றிட்டான். எப்படி இருக்கும்? அவ்வளோ விலையேற பெற்ற எண்ணெய். அது அந்த 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 ஆயில், அதை சொல்கிறாங்க இந்தியாவில் அப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்களாம். அப்போது அங்கே போகணுன்னா கப்பல் செலவு, எல்லா செலவும் கணக்கு பண்ணி நீங்கள் பாருங்கள். இஸ்ரவேலில் அதை விற்கிறாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்து இவன் வாங்கியிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கி அதை கொஞ்சமாக கூட ஊற்றலை. பைபிள் சொல்லுது அதை உடச்சி அப்படியே மொத்தமாக ஊற்றிட்டாலாம். இனி அதை அடுத்த ஆளுக்கு யூஸ் பண்ண முடியாது. இயேசுவை இவள் லாசரு மரித்ததை இவள் கண்ணால் பார்க்கிறார். இவர்தான் வரப்போகிற மேசியான்னு இவளுக்கு தெரிந்தது. இவர்தான் தேவகுமாரன் என்று இவளுடைய கண்கள் ஆவியானவர் திறந்துட்டார். ஹல்லேலூயா. அவள் கண்டுபிடிச்சிட்டா, இதான் மேசியா, இவர் தான் உலக ரட்சகர். அப்படியே உடச்சி ஊற்றிட்டா. இப்போ பக்கத்தில் இருக்கிற யூதாஸுக்கு பொறுக்கவே இல்லை. அவனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. அவன் ஐயோ இதை விற்று நம்ம தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாம். பைபிள் சொல்லுது அவன் தரித்திரருக்காக கவலைப்பட்டு இதை சொல்லலை. பைபிள் சொல்லுகிறது அவன் திருடனாக இருந்தானா, தீஃப். ஏன்னா யூதாஸ்க்கு வேலை என்ன தெரியுமா? எப்பவுமே இங்கே ஒரு ஜோல்னா பையை போட்டுப்பான், இங்கே ஒரு பையை போட்டுப்பான். அப்படி ஊழியத்தில் வர எல்லா காசையும் எடுத்து அதை பையில் போட்டு வச்சுப்பான். போட்டு வச்சுட்டு இவன் என்ன செய்தானா, அதை திருடி அதை எடுத்து அவன் அதை சேர்த்து வச்சானோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு அவன் பயன்படுத்தியிருக்கான். இயேசுவுக்கு தெரியாமல் அதை திருடி இருக்கான். ஸோ இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள நம்பிக்கை, இந்த பண ஆசை இவனை எப்படி மாற்றிட்டு, இவனை திருடனாக மாற்றிட்டு. இவன் முதல்ல திருடனாக இருந்தான், கடைசியில் எப்படி மாறினான் தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இவனை எப்படி மாற்றிட்டு, யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். உங்களுக்குள்ள ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். பிசாசு
அது சரியான மொழிபெயர்ப்பு அழகாக சொல்லணும்னா, இவன் பிசாசுக்கு ஒரு பயன்படுகிற ஒரு கருவியாக இவன் மாறிட்டான். அப்போ இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள பிரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது என்னை எப்படி மாற்றும்னா, பிசாசுக்கு ஒரு கருவியாக என்னை மாற்றிடும். என்றைக்குமே நீங்கள் ஜெபம் பண்ண, ஏசப்பா இந்த பண ஆசை எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. பண நம்பிக்கை, பணத்தின் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, அதுக்கு மேலே இருக்கிற ஆசை எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நான் சொல்கிற எதுவுமே புரியுது? லேலுயா. எப்பவும் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த பண ஆசை எனக்கு இருக்கக்கூடாது, இந்த பணத்தின் மேலே ஒரு விருப்பம் எனக்கு இருக்கக்கூடாது, அது எனக்கு தேவைதான். எந்த அளவுக்கு இந்த பண ஆசையை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பண ஆசை வந்துட்டு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக உங்களை நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் உண்மையாகவே இதை நான் பார்த்துருக்குறேன். பண ஆசை ஒருவனை கர்த்தருக்காய் செயல்பட விடாத மைண்டை வந்து எப்பொழுதுமே அந்த பணத்துக்கு நேராக தான் வச்சுருக்கும். அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு ஆவி, அது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு விக்கிரக ஆராதனைன்னு பைபிள் சொல்லுது. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனைன்னு பைபிள் சொல்லுது. அது என்ன செய்யும்னா, கர்த்தருக்கு அடுத்த சித்தங்களை அவனை யோசிக்க விடாது. அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி சேர்க்கலாம், இதில் தான் அந்த மைண்டு போகும். அவனை ஒரு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தரல 10 காசோ 10 20 ரூபாயோ 10 ரூபாய், நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்களா? நினைக்காது. நான் எந்த அடுத்த ஒருத்தருக்கு இது விஷயத்தை நான் திருடக்கூடாதப்பா, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீர் தர்றதை வச்சு நான் வாழணும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஜெபித்து பழகணும். ஹல்லேலூயா. உங்களுடைய கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்குற அந்த பணங்களில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸோ ரெண்டாவது நான் சொன்ன மலை ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை ஆகிய அந்த மலை. மூன்றாவது கடைசியாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25, 26, 27 இந்த 3 வசனத்தை வாசிங்க. மத்தேயு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அழிந்து போனது. இங்கே 2 விதமான வீட்டை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. 2 வீடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 வீடும் கட்டப்படுவதற்கு ஒரே செலவு தான் ஆச்சு. வெளியே பார்க்குறதுக்கு அந்த 2 வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதில் தெரியுமா பிரச்சனை? ஃபவுண்டேஷனில் பிரச்சனை. ஒரு வீடு கண்மனையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு, இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்டிருக்கு. மணலுக்கு மேலே, இந்த பூமிக்கு மேலே, மணலுக்கு மேலே ஒரு வீடு கட்டியிருக்கு. என்ன நடந்ததுன்னா, பெருவெள்ளம், ஒரு சுனாமி போகிற ஒரு வெள்ளம் வந்து, காற்று வந்து இந்த 2 வீட்டுக்கு மேலே மோதிச்சு. ஹல்லேலூயா. ஸோ இந்த கண்மலையின் மேல் வீடு கட்டினவன் ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவன் அவனுக்கு நான் இந்த கண்மலையின் மேல் வீட்டை கட்டின இந்த புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் இவனை ஒப்பிடுவேன். என் வசனத்தை கேட்குறான், ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான் பாருங்க, அவனை புத்தி இல்லாத இந்த மணலின் மேல் கட்டின மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அப்போ இந்த வசனத்தின் கேட்டு வாழுகிற பிள்ளைக்கும் பிரச்சனை வருது, வசனத்தை கேட்டு வாழாத பிள்ளைக்கும் பிரச்சனை வருது. பெருவெள்ளம் வருது, பெருங்காற்று வந்து அடிக்குது. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? இந்த கண்மலையின் மேல் உள்ள வீடு அது நிலையாக நின்றது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்த்தப்பட வேண்டிய மலை என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமையின் மலை, டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியாமை என்கிற இந்த மலை நம்ம வாழ்க்கையில் தாழ்த்தப்படணுங்க.
அது ஒரு பெரிய தடை நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு. நல்ல வசனம் கேட்பாங்க, ஆனால் அதைப்படி செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2 வீடும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை வர்றது வரைக்கும் ஒரு வீடுக்கும் ஒரு பிரச்சனையும் தெரில, ஒரு மாற்றமும் தெரில. ஒருவேளை இந்த மணல் மேல் கட்டின வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சொல்லியிருப்பான், என்ன பெரிய ஜபம் 24 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்க. இந்த கல்மலையில் மேல் வீடு கட்டணும்ல, அவனை பார்த்து சொல்லியிருப்பான், என்ன 24 மணி நேரம் உபவாசம், என்ன 24 மணி நேரம் உனக்கு அந்நிய பாஷை, என்ன 24 மணி நேரம் சர்ச்சு. ஒரு மாற்றம் தெரியல. எங்கே தெரியுமா பிரச்சனை? அந்த ஒரு குழப்பம் வருது பாருங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை வருது பாருங்க. அங்கே தான் இந்த கீழ்ப்படியாமையினால் வந்த விளைவை அவன் அனுபவிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் அவனுக்கு கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? அவன் புத்தி இல்லாத மனுஷன் சொல்லுது. அவன் ஞானம் இல்லாதவனாக இருந்தான், ஞானம் இல்லாத ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அவன் யாரா? அவன் ஞானம் இல்லாதவன். அதே வசனத்தை நீங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 48 வாசிச்சிங்கன்னா அதே வசனத்தை தான். ஆனால் அதில் ஒரு வார்த்தை லூக்கா ஆட் பண்ணி எழுதியிருக்கிறார், ஆழமாய் தோண்டி கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் அப்படின்னு போட்டிருக்கிறார். ஆழமாய் தோண்டி எப்படி தோண்டினானா சொல்லுங்க? ஆழமாக தோண்டினான். எங்கே தோண்டினா ஆழமா? கண்மலையில் ஆழமாக தோன்றது எவ்வளோ ஈஸியாக கஷ்டமா? சொல்லுங்கள். கண்மலையில் ஆழமாக தோன்றது ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துடாதீங்க. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற மாதிரி தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். ரொம்ப சிரமம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும் சில விஷயங்களுக்கு. ஹல்லேலூயா. நல்ல கொஞ்சம் சில விஷயங்கள் சிரமப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் வேலை செய்கிற எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் நிற்கும். ஹல்லேலூயா. காலையில் அவங்க 6 மணிக்கு வேலைக்கு போகணுன்னா, ஒரு வேளை 7 மணிக்கு வேலைக்கு போகணுன்னா ஒரு 4 மணிக்காவது எழும்பி ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கலான்னு இவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணவே மாட்டாங்க. 4 மணிக்கு எழும்பி மெரினாக்கு போனோம், கடற்கரைக்கு போகணுன்னு சொல்லுங்கள், எல்லாம் எழும்பி ரெடியாக நிற்கும் வண்டிக்கிட்ட. ஆனால் 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணனா யாருக்கும் அந்த ப்ரேயர் வராது. ஒரு வேலை வந்துட்டுனா, ஒரு காரியம் வந்துட்டுனா ஆண்டவரை மறந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு கஷ்டப்படுகிற ஒரு தன்மை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது போல் இயேசு, இந்த கிறிஸ்தவம், இயேசு சோம்பேறிகளுக்கு கர்த்தர் கிடையாது. அவர், நீங்கள் சோம்பலாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே நீங்கள் வாங்க முடியாது, ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆழமாக தோண்ட நமக்கு தெரியணும். அந்த கண்மலையில் ஆழமாக தோண்ட தெரியணும், ஜெபிக்க தெரியணும். இவ்வளோ வருஷம் ஆச்சு கிறிஸ்தவ சபைக்கு வந்து, இன்னும் சில பேருக்கு ஜெபிக்கவே தெரியல சில பேருக்கு. ஒருவேளை நான் இங்கே காலையில் வர்றதுக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு 8:30க்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணணும்? இங்கே உட்காந்து என்ன பண்ணணும்? பார்த்த சர்ச்சு தானே, திரும்ப திரும்ப எத்தனை ஃபேன் இருக்குது, எத்தனை லைட் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஐயா வந்து மைக்கை பிடிச்சி எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஆளுக்கு ஒரு கரையிலிருந்து ஜோம் பண்ணுங்க. சண்டே தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே, மற்ற வேலைகளை நீங்கள் போகலைல்ல. அப்படியே உட்காந்துருப்பாங்க. நான் 10:30க்கு வந்தாலும் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்படி வரமாட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 மணி நேரம் அப்படியே வருவார். வந்த பிறகு நம்ம ஜோம் பண்ணிக்கலாம். நான் வர்றேன்னு இல்லையோ, இங்கே என்னை விட பெரியவர் ஒருவர் வந்துட்டார். அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா.
2-3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர் நடுவில் நான் வருவேன்னு சொல்லலை, இருக்கிறேன்னாரு. அப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே வந்தாச்சு. அவர் 9 மணிக்கு ஆறுதுனா 8:30 இயேசு இங்கே வந்தாச்சு. இன்னும் ஒரு ப்ரேயர் பண்ண தெரியாது, இன்னொரு பைபிள் வாசிக்க தெரியாது, இன்னும் ஒரு ஆண்டவருக்காக வாழ தெரியாது, ஆராதிக்க தெரியாது, இப்போ ஒன்றுமே தெரியல. இன்னும் அப்படியே இருப்பாங்க, எதுவுமே நான் செய்ய மாட்டேன், அப்படியே இருப்பேன். ஆழமாய் தோண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில முயற்சிகளை எடுக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி அது இல்லாத வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் வரலன்னு நான் போய் கேட்டேன்னா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அடுத்த வாரம் வராதுங்கன்னு சொல்கிறேன், எல்லாருக்கிட்டும் ரீசன். யாருமே காரணம் இல்லாமல் ரெடியாக இருக்கும். காரணம், இவர் இதை கேட்டால் இதை சொல்லணும்னு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னா பதிலெலாம் என்ன வரும், எப்படி நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ரீசனை சொல்லுவாங்க. ஏன்னா அதான் மனசில் இருக்கும், ரெடியாக வச்சுருப்பாங்க. நான் சில ரீசனே கேட்க மாட்டேன், ஏன்னா தெரியும்ல ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க மனசுக்குள்ளே. என்னட்ட நீங்கள் இதனால் நீங்கள் மறைக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட உங்கள் பக்கத்தில் தான் ஒரு சர்ச் இருக்குது, நடந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், வந்து உட்காந்து ஆராதிக்கலாம்ல. ஆனால் செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு ஆராதிக்க ஏன் வரல, அது அங்கே போனேன் இங்கே போனேன், அது அங்கே போனேன், அது இங்கே போனேன் அங்கே போனேன், எனக்கு அங்கே மாமா கல்யாணம், அங்கே இது அது இதாகிடுச்சு, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆழமாய் தோண்டுகிற ஒரு முயற்சி, ஒரு ரிஸ்க்கு நம்ம எடுக்காத வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. எவ்வளவு தான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் நீங்கள் சில விஷயத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உடைச்சி, நீங்கள் அதே சமூகத்தில் நீங்கள் அழுது, நீங்கள் ஜெபித்து, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவோ மேன்மைப்படுத்தவோ வெற்றி அடையவோ வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். ஒரு பிள்ளை இல்லை, அது ஒரு அம்மா. அது ஒரு பிசாசு போராட்டம், அதனால் கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் ஜெபம் பண்ணும். இவங்க அந்த வீட்டில் கூப்பிடாத ஊழியக்காரங்களே கிடையாது. எதுக்கு? இந்த அம்மாவுக்கு பியாய் விரட்டணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வல்லமையான ஒரு ஊழியக்காரர் தலையில் கை வச்ச உடனே பியாய் என்ன செஞ்சிடும், ஓடிரும். நடக்காது. அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து கை வச்சாலும் சில பியாய் ஓடாது. ஏன்னா கர்த்தர் அப்படி வச்சிருப்பார். அப்போது இவங்களுக்காக நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நீ வந்து இன்றைக்கி பேயெல்லாம் ரொம்ப விரட்டாண்டா, நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வரணும்னு சொன்னார். அதனால தான் நான் ரொம்ப சில விஷயம் சொல்லிக் கொடுத்து வந்தேன். இவங்க கூப்பிடாத கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லா ஊழியக்காரனும் வந்தாச்சு வீட்டுக்கு. ஆனால் பியாய் போகலை. வருஷம் பல வருஷம் ஆச்சு. நிலைமை மோசமாயிட்டு தான் இருக்குது. நிலைமை ஜெபம் பண்ண பிறகு இன்னும் மோசமாகுது. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, மாமனார் மருமகளுக்குள்ளே சண்டை. இந்த அம்மாவுக்கு பலவீனமாகி வேலை செய்ய முடியாது, 2 காலையும் அது இது பண்ணி வச்சுருக்கு. எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் இல்லை, சூசைடல் தாட்ஸ், தற்கொலை எண்ணம். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் பிசாசுக்கு நிறைய கதவை இவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க, அதனுடைய விளைவு தான் இதுன்னாரு. காலையில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்னடா இது, என்ன இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போது நான் கடைசியில் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் மானம் திரும்பணும். அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், நீங்கள் சரியாக வர உங்கள் மனைவிக்கு சரியாகாது, அவங்களுக்கு இப்போ என்ன சொன்னாலும் புரியாது. ஆனால் இவர் என்ன, இவர் ஜெபம் பண்ண மாட்டார், மனைவிக்கு இப்படி இருக்குல்ல, அப்போ இவர் ஜெபிக்கலாம்ல, ஆண்டவர்கிட்ட வரலாம்ல. ஒவ்வொரு மந்திரவாதிட்டியாக கூட்டிகிட்டு திரிகிறது. வர்றது எங்கே? வர்றது ஆவிக்குரிய சர்ச்சுக்கு. போகிறது எங்கே? அதான் ஆண்டவர் அப்போ தான் நினச்சேன், ஓ அதான் ஆண்டவர் சொன்னார், இவங்க பிசாசுக்கு வழியை திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, மந்திரவாதி ஒரு பக்கம் மந்திரம் போடணும், ஒரு பக்கம் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணணும். ஒன்று இதுலையாவது எதுலையாவது ஒன்று சரியாகணும். இதை மாதிரிப்பட்ட ஒன்று இங்கேன்னா இங்கே, ஒன்று ஆற்றுல ஒரு காலை வச்சா ஆற்றுல காலை வைக்கணும், இல்லை சேத்துல காலை வச்சா சேத்துல காலை வைக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வேலியில் இருந்தால் பிரச்சனை தான். ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கணும்.
நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் சரியாகிறவரை பிரதர் அந்த அம்மாவுக்கு சரியாகாது, நீங்கள் முதல்ல ஒழுங்காக ஜெபிக்கணும், ஒழுங்காக ஆண்டவரை தேடி. எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணீங்க? அது ஜோம் பண்ணேன் கொஞ்ச நேரம்னாலே புரிஞ்சுக்கணும், 5 நிமிஷம் கூட ஜெபிக்கலைன்னு அர்த்தம். போகிறது 10 வருஷம் சர்ச்சுக்கு போகிறாரு, இன்னும் உட்காந்து ஜெபிக்க தெரியாது, இன்னும் உட்காந்து மனைவிக்காக உபவாசிக்க தெரியாது. ஆனால் இவருக்கு வல்லமையான ஊழியக்காரங்க வச்சு கை வச்சோன்னே பொத்துன்னு விழுந்துடணும். அடுத்த வாரம் இவருக்கு அடுத்த மந்திரவாதிட்ட போகலாம்ல. ஆண்டவர் சொன்னார், இவங்களை ஸ்திரப்படுத்துறதுக்காகவே இந்த வியாதியை நான் வச்சுருக்கிறேன், இந்த பிசாசை வச்சுருக்கிறேன், இவங்க ஸ்திரப்பட வரைக்கும் அது போகாது. நான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க மனசு வருத்தப்பட்டாலும் சரிதான். அல்லேலூயா. எத்தனை கேரளாவில் உள்ள ஊழியக்காரங்க ரொம்ப பவர்ஃபுல், எல்லாம் பவர்ஃபுல் தான், எல்லாருக்கும் வல்லமை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் கிரியை செய்ய தான் செய்கிறார். நம்ம என்ன பவர்ஃபுல்? இயேசு நாம சொன்னால் போவாதான், போய்த்தான் ஆகணும். அது இயேசு தான் பவர்ஃபுல். சும்மா இவங்களுக்குள்ள அப்படி தமிழ்நாட்டு ஊழியக்காரங்களாம் பவர் கிடையாது, கேரளா ஊழியக்காரங்க தான் நல்ல பவர். கை வச்ச உடனே போயிடணும். கேரளா ஊழியக்காரன் வந்தார் அன்னைக்கு, அது போகலை. சரி, அப்போது சில விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களில் திருந்தாத வரைக்கும் சில பிரச்சனைகள் என்ன பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மனம் திரும்பி தெய்வ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒப்பு கொடுத்து, நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உடனே சில விஷயங்கள் சரியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதான் உண்மை. ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்போ எதை செய்யணும், ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கூட ஒருவேளை என்ன ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதம் செய்யாமல் இருக்கிறீரேன்னு நினைக்கலாம். நான் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஆழமாய் தோண்டுகிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். அந்த கண்மலையில் ஆழமாக தோன்ற, ஜபிக்கிற, வேதம் வாசிக்கிற, உபவாசிக்கிற, விலை கொடுக்க தெரியணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேசத்தையே வல்லமையாய் அசைத்த, நான் இதோட முடிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, நிறைய பேச நினச்சேன், வரவுள்ள வெள்ளிக்கிழமை பேசலாம். தேசத்தை வல்லமையாக அசைத்த கேத்ரின் குல்மன் என்ற ஒரு அம்மா. இந்த அம்மா பார்க்குறதுக்கே விகாரமாக இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஒரு அழகும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, கணவரால் ஒதுக்கப்பட்டவங்க. இந்த அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே, ஒரு ஹோட்டலுக்குள்ளே நடந்து போனால், அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவங்க, சமையல் பண்ணுறவங்க எல்லாரும் பாவ உணர்வடைஞ்சு அழுவாங்களாம். அவ்வளவு தேவ மகிமை இந்த அம்மா சுமந்தாங்க. இந்த அம்மாவுடைய கூட்டத்தில் தான் உலக புகழ்பெற்ற பென்னிகின் என்று சொல்கிற ஒரு தேவ ஊழியர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வல்லமையாக அப்புறம் பயன்பட்டார். இந்த அம்மாவுடைய கூட்டத்தில் தான் அவர் முதல்ல இயேசுவை ரியலாக, அவர் சொல்கிற அந்த கூட்டத்தில் தான் இயேசுவை ரியலாக நான் பார்த்தேன். அவ்வளவு வல்லமையாக பயன்பட்ட அந்த கேத்ரின் குல்மன் அம்மா சொல்கிறாங்க, இந்த அபிஷேகத்துக்காக நான் கொடுத்த விலை, கொடுக்காத விலை என்று ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இட் காஸ்ட் மீ எவ்ரிதிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. என்னுடைய நேரம், என்னுடைய படிப்பு, என்னுடைய பெலன், என்னுடைய அழகு, என்னுடைய பணம், என்னுடைய செல்வம், என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம், எல்லாம் எதெல்லாம் ஆண்டவர் எடுக்கணுமோ, எதெல்லாம் என்னை விட்டு ஆண்டவர் நான் எதெல்லாம் விலை கொடுக்கணுமோ எல்லா விலையும் நான் கொடுத்துட்டேன். இட் காஸ்ட் மீ எவ்ரிதிங் பட் வொர்த் த காஸ்ட். அதான் ஆனாலும் அந்த விலை கொடுத்ததுக்கான மதிப்பு இருக்குது. நம்ம அவங்களுடைய வெளிப்பிரகாரமாக தான் பார்க்கணும். இவங்க நடந்து போனோன்னா எல்லாரும் படி பொத்துன்னு விழுறாங்க, எல்லாம் பாவ உணர்வு அடைகிறாங்கன்னு. ஆனால் அவங்க கொடுத்த விலை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள ஆண்டவர் எவ்வளவு தூரம் ரகசிய வாழ்க்கையில் அழுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஒன்று எல்லாம் வந்துடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபிக்கிறவளமான ஞானமுள்ளவர்களாக இருங்க. அதான் பைபிள் சொல்லுது, கண்மலையின் மேல் வீட்டு கட்டவன் அவன் புத்தி உள்ளவன், அவன் ஞானமுள்ள, அவனுக்கு தெரியும் இதை செய்யணும். ஹல்லேலூயா. ஞானமுள்ளவர்களாக இருங்க, ஞானமுள்ளவர்களாக இருங்க. எல்லா விலையும் கொடுத்த பிறகுதான் கர்த்தருடைய ஊழியத்தில் அவங்களை எடுத்து பயன்படுத்தினார். வல்லமையான காரியங்களை செஞ்சாங்க. ஆண்டவருக்காக எதெல்லாம் விடணுமோ, அவங்களுடைய இன்பங்கள், அவங்க எதெல்லாம் இன்பம்னு நினச்சாங்க, எதெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சாங்க, எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியிருந்தது, எல்லாம் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. நான் சொல்கிறேன், அவ்வளவுலாம் நீங்கள் விலை கொடுக்கண்டாம்.
கொஞ்சமாவது உங்கள் ஒரு தூக்கத்தை, ஒரு சாப்பாடை, ஒரு ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. முடிவெடுங்க. நான் காலையில் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன், மதியம் இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், நைட்டு இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். விலை கொடுங்கங்க. இல்லைன்னா ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆழமாய் தோன்றுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். நான் எவ்வளவுதான் உங்களுக்காக ஜெபித்தாலும், எவ்வளவு மணி நேரம் உங்கள் தலையில் கை வச்சு உங்களை ஆசீர்வதித்தாலும், சில விஷயங்களில் நீங்கள் ஞானமான முடிவுகள் எடுத்து ஞானமாய் கர்த்தரை நீங்கள் தேடி ஆழமாய் தோண்டுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லாத வரைக்கும் கர்த்தர் உங்களை அடுத்த கட்ட எடுத்து செல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நல்ல ஜெபிக்கிறவளாக மாறுங்க. மனிதன் மேல் வைக்கிற நம்பிக்கைங்கிற மலை, ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை என்கிற மலை, கீழ்ப்படியாமை என்கிற அந்த மலை, இந்த மலைகள் தாழ்த்தப்படும் பொழுது கர்த்தருக்கு வழியை நம்ம ஆயத்தம் பண்ணுகிறோம். நமக்குள்ளே இருந்த கர்த்தருடைய மகிமையை ஆமென் மாம்சமான யாவரும் காண்பார்கள். எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம், ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. 3 விதமான மலையை குறித்து நான் உங்களிடத்தில் பேசினேன். கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இதில் எந்த மலை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் என்னை விட்டு நீர் அதை அகற்றி போட வேண்டும். நான் அதை என் வாழ்க்கையை விட்டு நான் அதை அகற்றி போடுகிறேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த 3 விதமான மலைகள் என் வாழ்க்கை விட்டு மாறி போகட்டும். மனிதனையே நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நம்பிக்கை உங்களை விட்டு மாறட்டும். ஐஸ்வர்யத்தை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நம்பிக்கை உங்களை விட்டு மாறட்டும். கீழ்ப்படியாமல் உங்களுக்குள்ளே இருக்க ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் மணலின் மேல் கட்டின மாதிரி தான் என் வீடு இருக்குது, என் வாழ்க்கை இருக்குது. இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்துக்கு நான் கீழ்ப்படியலை, இன்னும் ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கலை, இன்னும் நான் தாழ்த்த வேண்டிய விஷயத்துக்கு நான் இன்னும் தாழ்த்தலை. அப்படி இருந்தால் அந்த மலைகள் இருந்தால் அதை இன்றைக்கே ஆண்டவர் எடுத்து போடுவாராக. அந்த மலைகள் தாழ்த்தப்படுவதாக, அந்த மலைகள் இல்லாமல் போவதாக. கர்த்தருக்கு வழியை நம்ம ஆயத்தப்படுத்துவோமாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்ன காரியம் ஆண்டவர் உங்களோடு பேசினார், என்ன விஷயத்தை ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டார் உங்களுக்கு தெரியும்ல. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சத்தமாக ஜெபிக்க முடிஞ்சால் ஜெபிங்க. இல்லை எனக்கு சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது அப்படின்னா மௌனமாக கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிச்சுட்டா இந்த இடத்துலேருந்து போகணும். ஆண்டவர், என் நேரத்தை நான் வீணடிக்கிறவனாக இருந்தா என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். சும்மா உட்காந்து கதை பேசிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்காதீங்க. நேரம், ஒரு பொண்ணு, பொருள், பணம் சம்பாதிச்சிடலாம், நேரத்தை திரும்ப வாங்கவே முடியாது, வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற நேரங்களை ஒன்று ஜெபிக்கணும், இல்லை நமக்கு ஆண்டவர் கொடுத்த கடமையை செய்யணும், இல்லை மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், இல்லை நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிக்கணும், இல்லை ஆண்டவரை துதிக்கணும், இல்லை நல்ல செய்தி கேட்கணும். இந்த மாதிரி பிரயோஜனமாக நான் செலவழிக்கணும். சும்மா நேரத்தை உட்காந்து வெட்டியாக உட்காந்து நான் செலவழிக்கிறேன், நான் கதை பேசிக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி நான் இருக்கிறதா இருந்தால் மணலின் மேல் உன் வீடு இருக்குது. மணலின் மேல் கட்டப்பட்ட மனுஷன் போல் நம்ம இருக்கிறோம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாராக. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்மோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை தெரியுமா? நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஏன்னு யோசிக்கிறீங்களா? அதனால தான் மோசே சொன்னார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவு எங்களுக்கு தாரோம். ஒரு நாள் 2 நாள் நாளை எண்ணிட்டு இருக்கிறாராம். நம்ம வருஷத்தை தான் எண்ணுறோம், அவர் நாளை என்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சேன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு படுங்க. கர்த்தாவே, என்ன செய்கிறது எனக்கு தெரியலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உமக்காக ஏதாவது செய்யணும்ப்பா. இந்த கிராமங்களில் பொதுவாக
நீங்கள் வந்து இந்த டைம் நல்லா வேஸ்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில். உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்கோ நியாயத்திற்க நாங்கள் வரல. ஆனால் நீங்கள் அதை மாற்றணும். மற்றவங்க நேரத்தை எப்படினாலும் செலவழிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேவ பிள்ளை, சமையல் முடிச்சாச்சா, டைம் இருக்குதா, ஒரு நீங்கள் போய் வந்து ஜெபம் பண்ணலாம்ல. வீணா கதை பேசி ஏன் பாவம் சம்பாதிக்கணும்? ஏன் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி ஏன் பாவம் சம்பாதிக்கணும்? ஏன் கத்தரிடத்துலேருந்து நம்ம தண்டனையை வாங்கணும்? மஷாடதியா கபடா பலபரா. கத்தர் உங்களை உணர்த்துவாராக, கத்தர் உங்களை திருத்துவாராக. சந்தாடா தி கபடா ரபாலக ஓ ரபா ஷாரதியா தட பர பர பட பல பர பர. இந்த இடக்கூட்டங்களுக்கு நான் வருவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடக்கிற ஜெபங்களுக்கு நான் வருவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். என் வாழ்க்கையில் ஆமென், கர்த்தருக்காக நான் ஏதாவது நான் செஞ்சு இந்த கண்ணை நம்ம மூடும் பொழுது, இந்த உலகத்தில் கண்ணை மூடும் பொழுது கர்த்தருக்காக நம்ம சாதிச்சு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் நம்ம கண்ணை மூடும். ஒரு பாட்டு அழகாக உண்டு, இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல நான் கண்ணை மூடணும், கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சேன். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீ கர்த்தருக்காக என்ன செய்தாய்? அதுதான் கணக்கில் வரும். நீ என்ன படித்த, என்ன மெடல் வாங்கின, என்ன சாதிச்ச, இல்லை கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்? எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, எவ்வளோ நேரம் பைபிள் மெடிடேட் பண்ண, எவ்வளோ நேரம் ஆண்டவரனோடு பேசினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் அறை வீட்டை பூட்டி, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கணவர் வேலைக்கு போயிட்டாங்களா, இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பைபிளை திறந்து வாசிங்க. ஆண்டவர் சொல்கிற வசனங்களை எழுதுங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அழுங்க. உங்கள் வேத புத்தகங்களில் கண்ணீரால் நிரப்பப்படட்டும். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஷாஃப்ரா தியான் தடா மா கட்டா நா ஷட்டாபா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் ஒரு ஆழமாக தோண்டுகிற ஒரு மனுஷனை நான் மாற்றேன்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாக தோண்டுகிறவனை மாற்றேன்ப்பா. சும்மா எப்பவுமே எனக்காக யாராவது ஜெபம் பண்ணணும், எப்பவுமே எனக்கு வந்து அங்கே போய் இங்கே போனோம் அப்படி இல்லாமல், நான் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் இருந்து தேவ முகத்தை தேடுவேன், அப்படி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உபவாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் உபவாசிக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லா பாடா தீபாடா கபாலா ஷகாடாலா ரபா 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 ரபா. ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கம் ஓ ஷபாடாதியாந்தரபகபா இவதுதானே. எஜமானனே, ஆண்டவர் இது வேதத்தில் சொல்லுகிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? லூக்கா 6:46 ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே ஆண்டவர்ன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் நம்மளை ஆண்டு கொள்கிறாரா? அவர் நமக்கு தலைவராய் அம்மையே நமக்கு ஒரு மாஸ்டராய் எஜமானராய் வாழ்க்கை அவர் ஆண்டு கொள்கிறாரா? இல்லை வேற எது ஆண்டு கொள்ளுது? எப்படி நம்ம நேரங்களை செலவழிக்கிறோம்? எது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ளுது?
யோசிச்சு பாருங்க. டிவியா, ஃபோனா, சும்மா உட்காந்து எது நம்ம வாழ்க்கையை ஆண்டு கொள்ளுது? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. 5 நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டு தான் இங்கேருந்து நீங்கள் போகணும். நன்றி, நன்றி, நன்றி. நீர் என்ன ஆண்டு கொள்ளணும், நீர் என்ன ஆண்டு கொள்ளணும். அம்மா எஜமானனேன்னு பாடுறதல்ல, நீங்கள் போதும் ஏசப்பான்னு பாடுறதல்ல, அது நம்ம வாழ்க்கையில் நடைமுறையாக மாறணுமே, மாறணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபாலா ஷந்தாடா தீகாபா ஷியாதாடா பாலா ராபா. ஓ என்னை ஆண்டு கொள்ள ஆண்டவரே, நீர் என் ஆண்டவராயிரப்பா, நீர் என் தேவனாயிரப்பா, ஓ நீர் என் ராஜாவாயிரப்பா. நன்றி, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஆண்டவர் அப்படியே ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். கர்த்தரமோடு பேசினபடியே இந்த 3 மலைகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு அகண்டு போகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். மனிதன் மேல் உள்ள நம்பிக்கை ஆகிய மலை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை ஆகிய மலை, கீழ்ப்படியாமை மலை நம்மை விட்டு அகண்டு போக முடியாது. எல்லாம் கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் நிரப்பப்படட்டும், மலைகள் தாழ்த்தப்படட்டும்.